நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. நம்மளோட கல்லூரி சாலை நிகழ்ச்சியில டெய்லியுமே +2 முடிச்ச மாணவர்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸை வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு CA படிப்புகள் பத்தி தான் பேச போறோம். இதற்காகவே கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த CA படிப்புகளுக்காகவே ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் கல்லூரியா செயல்பட்டு இருக்காங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை. ஸோ இன்னைக்கு இந்த காலேஜ் பத்தியும் இந்த காலேஜில் CA கோர்ஸ் படிக்கும்போது என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். சோ உங்களோட கேள்விகளுக்கும் என்னோட சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காங்க மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார். நம்ம சார் கிட்ட CA படிப்புகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த CA படிப்புகள் குறித்து உங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கலாம். சோ உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக திரையில ஒரு நம்பர் கொடுத்திருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே சார் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம். சோ முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பைட்டை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய படிப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்ஸ் வேணா சூஸ் பண்ணி படிக்கலாம், எந்த செக்டார்ஸ்ல வேணா போகலாம் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது வணிகத்துறை சார்ந்த படிப்புகளை ஏன் அவங்க சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை நம்ம சொல்லலாம். நேரடியாக நம்ம வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்றது எல்லாருடைய பிஸ்னஸ் சைக்கிள்லையுமே ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு நிலையிலேருந்து இருக்குது. ஸோ ஒரு நிறுவனம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படின்றத கணக்கிட்டு, அதுவும் அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகளுக்கு உட்பட்டு கணக்கு புத்தகங்களை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அவங்க டாக்ஸ் லாஸில் அந்த ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறதுன்னு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. புதுதாக ஒரு நிறுவனம் தொடங்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல கட்டாயமாக காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தவங்களுடைய ஒரு உதவி தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ அது மட்டுமே காரணம் கிடையாது. அதையும் தவிர்த்து ஒரு மாணவர் ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா கூட அவருக்கு தேவையே முக்கியமான ஸ்கில்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ல மற்ற ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க பிஸ்னஸோடைய அக்கௌண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது, டாக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கும் பொழுது தான் அந்த பிஸ்னஸ் அவங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும், நடக்கிற பிஸ்னஸ் நஷ்டம் இல்லாமல் லாபத்தில் கொண்டு போகிறதுக்குமே அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கோடிகளில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, லாபம் வரும், அதையெல்லாம் தாண்டி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி அவங்க இந்த வரி சட்டங்களை ஒழுங்காக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அந்த வரித்துறைகள்லேருந்து GSTயோ இன்கம் டேக்ஸோ இல்லை இந்த ஃபாரின்லேருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கஸ்டம்ஸ் மாதிரியான துறைகளில் இருந்தால் அவங்களுக்கு வரப்போகிற சட்ட சிக்கல்கள் அந்த பிஸ்னஸையே முழுகடிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை கருத்தில் வச்சு தான் எல்லாருமே வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது மட்டுமே காரணம் கிடையாது, இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த படிப்புகள் எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கு. ஸோ அப்போ அவங்க +1 +2 எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இந்த ஃபியூச்சரில் அவங்க BCom மாதிரியான பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, BBA மாதிரியான பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வரிசையில் இருக்கிற CA CMA இல்லை CS கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க அந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியுது. ஸோ இதுக்கு அவங்க என்ட்ரன்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு கிடையாது. நிறைய படிப்புகளில் அவங்க +1 +2 படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்து அவங்க சேர போகிற அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான கோச்சிங் எடுத்துக்குவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காகவே லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மாணவர்களுக்கு பயத்தோடு அவங்களுடைய +1 +2 படிப்பு படிக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நுழைவுத் தேர்வுகளை எழுதி அதில் குறைவான மதிப்பெண் எடுக்கும் பொழுது அவங்க விரும்பிய படிப்புகள் கிடைக்கல, இல்லை அந்த படிப்புகளுக்கு லட்சத்தில் செலவு பண்ண வேண்டியிருக்கு,
இல்லை அவங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கலன்ற மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஆனால் இந்த வணிகவியல் துறை பொறுத்த வரைக்கும் இந்த சிஏஓ சிஎம்ஏஓ இல்லை இந்த சிஎஸ் மாதிரியான இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தேர்ந்தெடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த படிப்புகளுக்குள்ளே நுழைய முடியும். +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க வந்து அதிக அளவில் மதிப்பெண் எடுத்திருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ஸில் வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும், அந்த மாதிரியான தொந்தரவு கிடையாது. நுழைவு தேர்வு மாதிரியான தொந்தரவு கிடையாது. இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் மட்டும் தான் இதுக்கான படிப்புகளுக்கான சீட்ஸ் இருக்கும், அங்கே சேரமுன்னா அதுக்கான கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியும் எந்த தொந்தரவும் கிடையாது. +2 பாஸ்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட அடுத்து அவங்க இந்த சிஏஓ சிஎம்ஏஓ இல்லை சிஎஸ் மாதிரியான இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளை சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக அந்த படிப்புகளுக்குள்ளேருந்து வர முடியுது. ஸோ வேலைவாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது சார்ந்த படிப்புகளை வந்து நான் எடுத்து படிக்கணும்னா அதனுடைய கல்வி கட்டணங்களும் மிக குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாருக்குமே இது ஓப்பனாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து கோட்டா சிஸ்டமில் எனக்கு இந்த சீட் கிடைக்கலன்னு சொல்ல மாணவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நான் நிறைய மார்க் தான் எடுத்தேன், எங்களுடைய சமூகத்துக்கு வந்து இந்த படிப்புகளுக்கு வந்து இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே இந்த படிப்பில் இல்லை அப்படின்றதுனாலையோ இந்த படிப்பை முடித்த உடனே வேலை வாய்ப்புகள், ஸோ நீங்கள் வந்து லட்சத்தில் மாத சம்பளம் ஈட்டும் வேலை வாய்ப்புகளும் இருக்குது, அரசாங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் வந்து நிறைய பன்னாட்டு நிறுவனங்களும் வந்து சிஏசிஎம்ஏ படித்தவங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இதை முடித்தவங்களோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருக்குது. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பல படிப்புகளை வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, தேவையை விட அதிகமாக இருக்காங்கன்றதுனால வேலை வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த சிஏ படிப்புகள், இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிதாக நிறுவனங்கள் தொடங்கப்படும் பொழுது இந்த படிப்பை முடித்தவர்களுடைய தேவைகளும் அதிகமாகிட்டு இருக்குன்றதுனால இந்த துறையை எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றதை வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், இந்த வணிகத்துறை சார்ந்த பட்டப்படிப்பு எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நேரொருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. ரம்யா திருமங்கலம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க ரம்யா, உங்களோட கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். சார், எங்க பொண்ணு வந்து +2 முடிச்சிருக்காங்க, இப்பதான் முடிச்சாங்க. அவங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ சிஏ படிக்கலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. அவங்க படிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக படிக்க முடியுமா? நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து பயாலஜி குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து வந்து மெடிசனை வந்து ஒரு கனவாக வச்சுருப்பாங்க, இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருந்தால் அவங்க இன்ஜினியரிங் கோர்சஸ்குள்ளே போவாங்க. ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து அதில் வாய்ப்புகள் கிடைக்கலனா அடுத்ததான் அவங்க எடுக்க போகிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸாக வந்து இந்த சிஏ சிஎம்ஏ இல்லை சிஎஸ் கோர்சஸை வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 வரைக்கும் எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதுதான் இந்த படிப்புகளில் இருக்கிற சிறப்பம்சம். +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நீங்கள் அடுத்ததான் சிஏ படிக்கணுன்ற விருப்பமும் அடுத்து ஒரு 5 வருட காலம் வந்து என்னால் இந்த படிப்புக்காக மட்டும் நேரத்தை ஒதுக்க முடியும், மற்ற விஷயங்களில் என்னுடைய தேவை இருக்காது குடும்பத்திற்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா +1 +2 மாணவர்கள் வந்து அக்கௌண்டன்சி எக்கனாமிக் சிலபஸ் படிப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனை வந்து படிப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அச்சம் இருக்கும், நம்ம +1 +2 வந்து அக்கௌண்டன்சி படிக்கல, எக்கனாமிக்ஸ் படிக்கல, காமர்ஸ் படிக்கல, டைரெக்டாக +2 முடிச்ச பிறகு சிஏ எடுத்தோன்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு அகைன் பேசிக்ஸ்லேருந்து 0 பாயிண்ட்லேருந்து தான் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷன் லெவலில். அதனால் எல்லா துறை சார்ந்த மாணவர்களும் விருப்பம் இருந்ததுன்னா சிஏ படிப்பு எடுத்து படிக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க எந்த குரூப் வந்து 12th எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களால வந்து இந்த கோர்ஸை படிக்க முடியும், அதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணி படிக்கும் போது என்ன அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சார்? இல்லை, இது வந்து ஒரு குளோபலி ரிவார்டிங் கரியர் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே இந்த படிப்புகளுக்கு வந்து அங்கீகாரம் இருக்குது. ஸோ முதல்ல வந்து இவங்க என்ன வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சாவே நம்ம அதுக்கான அங்கீகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே தேவையான அவங்களுடைய அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரியான வேலைகளை தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனங்களாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும், இல்லை ஒரு சர்வீஸ் செக்டரில், ஈவன் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் கூட அவங்களுக்கு இவங்களுடைய உதவி வந்து தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசாங்க நிறுவனங்கள்லையுமே இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. எப்படி தனியார் நிறுவனங்களோ அதே மாதிரி தான் அரசனுடைய ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு நிறுவனங்கள்லையுமே வந்து கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறதுக்கு சிஏ படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவை இருக்கு. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1949 ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அமையும் அப்படின்றதுனால அந்த நிறுவனங்களுக்கு உதவி செய்ய போகிற படிப்பா, அவங்களுக்கு வழிகாட்ட போகிற படிப்பாக தான்
இந்த சிஏ படிப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு மினிஸ்ட்ரி கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம் தான் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் வந்து இவங்க என்ன படிக்கணும், நம்மளுடைய நாட்டில் இருக்கிற வரி சட்டங்கள் சார்ந்த படிப்பு, அது இல்லாமல் நிறுவனங்கள் வந்து கணக்கு வழக்குகளை முறையாக எப்படி பராமரிக்கணும், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த தரத்தை வந்து அவங்க உறுதி செய்யறதுக்காக அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஆடிட் பண்ணுறதுன்ற மாதிரியான அசிஸ்டன்ஸ் கொடுக்குற படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு. ஸோ இதுக்குனுடைய அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு தனியார் கல்வி நிறுவனம் நடத்துகிற படிப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் இந்த படிப்பினுடைய நிறுவனத்தை பொறுத்தே இதனுடைய அங்கீகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சிஏ முடிக்கிற மாணவர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனங்களில் வேணால் வேலை செய்ய முடியும். இது எதனால் வந்து உறுதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் சிஏ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்றது இல்லாமல் வெளிநாடுகள்லையும் பல நாடுகளில் நீங்கள் நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த நாட்டில் வந்து சிஏ மாதிரியான இணையான படிப்புகள் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு சில எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாட்டிலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ லண்டன் மாதிரியான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ படிப்பு இருக்கும், சிஏக்கு இணையான படிப்பு அந்த ஊரில் ஏசிசிஏ, அவங்களுமே வந்து இந்த சிஏ படிப்பு வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசிசிஏக்கு மொத்தம் ஒரு 13 பேப்பர் இருக்குன்னா இந்தியாவில் நீங்கள் சிஏ முடிச்சிருக்கிறீங்க, லண்டனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், லண்டன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளில் வந்து ஏசிசிஏ படிப்புக்கு வந்து அங்கீகாரம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாபுக்கு யார் வேணால் போகலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும் ஏற்கனவே நீங்கள் சிஏ முடிச்சிருக்கிறதுனால ஒரு 9 பேப்பருக்கு அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. மேலும் ஒரு 4 பேப்பருக்கு மட்டும் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னா நீங்கள் ஏசிசிஏன்ற அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கூட எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் வந்து பட்டப்படிப்புக்கும் பட்ட மேற்படிப்பு இல்லை பிஹெச்டி மாதிரியான படிப்புகளுக்கு வந்து கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குற அமைப்பு. அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஏ படிப்பு இல்லை சிஎம்ஏ படிப்பு வந்து பிஜிக்கு இணையான படிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து யூஜி பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுவோம் இல்லையா, ஆனால் நீங்கள் சிஏஓ சிஎம்ஏ முடிச்சிங்கன்னா டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்றாங்க. அதனால தான் இது வந்து பிஜிக்கு இணையான, அதாவது முதுகலை பட்ட படிப்புக்கு இணையான ஒரு படிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பலவிதமான அங்கீகாரங்கள் இருக்குது இந்த படிப்புக்கு. இந்த அங்கீகாரம் அப்படின்றது வந்து சான்றிதழ் மட்டும் கிடையாது, அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா இதை முடித்த உடனே லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகள் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள், 1000 கோடி 10,000 கோடின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண நிறுவனங்கள், லாபம் சம்பாதிக்கும் நிறுவனங்களுக்கு எல்லாமே இவங்களுடைய தேவை வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது ஆப்ஷனல் கிடையாது. ஒரு நிறுவனம் விருப்பப்பட்டால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு ஆடிட் பண்ணலாம், அவங்க மூலமாக டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறான்ற மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக ஒரு சிஏ கிட்ட போயிட்டு உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சைன் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த படிப்புக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே சார், இப்போ வந்து அடுத்ததாக வந்து இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த குரூப் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ இந்த சிஏ சிஎம்ஐ இந்த ட்ராவலை வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், என்ன நிலைகள்லாம் இதில் இருக்குது, ஸ்டார்டிங் டு எண்ட் சொல்லுங்கள் சார். ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்றதுனுடைய முழுமையான பெயர். இது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனம் தான் இந்த படிப்புகளை வந்து வழங்குறாங்க. அதனுடைய சிலபஸ், அதனுடைய வழிகாட்டுதல்கள், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தேர்வுகள், அதை முடித்த பிறகு உங்களுக்கு கிடைக்கப்போகிற சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற அந்த மெம்பர்ஷிப் எல்லாமே அவங்க தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து www.ica.org இணையதளம் மூலமாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிப்புகளை போல் 3 வருடம் படிக்கணும், இல்லை வந்து முதுகலை படிப்பு பட்டப்படிப்பு போல் 2 வருடம் படிக்கணுன்ற மாதிரி கிடையாது, இல்லை செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கணுன்ற மாதிரியும் கிடையாது. இது வந்து ஒரு 3 நிலைகளில் இந்த படிப்புகளை வந்து வழங்குவாங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ +2 முடித்த ஒரு மாணவர் வந்து நேரடியாக ஃபவுண்டேஷனுக்குள்ளே சேர முடியும். இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல வந்து மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங், மேக்ஸ், பிஸ்னஸ் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் மாதிரியான 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு வந்து +1 +2 சிலபஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியும், அதை விட ஒரு படி அதிகமான ஒரு வெயிட்டேஜில் தான் இந்த சிலபஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து 3 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுற நிறுவனத்தில் இதற்கான பயிற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த போர்டு எக்ஸாம்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். ஜனவரி, மே, செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச காலம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 4 மாதம் கழித்து எப்போ வேணால் இதற்கான தேர்வுகளை நீங்கள் எழுதிக்கலாம்.
4 மாதன்றது கட்டாயமாக உங்களுடைய படிப்புக்கான காலம். ஆனால் அது வந்து போதாது. நீங்கள் 1 வருட காலம் செலவு பண்ணி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிளியர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேப்பர்லேயுமே 40 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். ஆனால் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50% மேலே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நான் ஒரு பேப்பரில் 40 மதிப்பெண் எடுத்திருக்கேன்னா இன்னொரு பேப்பரில் 60, இன்னொரு பேப்பரில் 50, அந்த மாதிரியான மதிப்பெண் கூட்டுத்தொகையை எடுத்து பார்த்தோன்னா 400 மதிப்பெண்களுக்கு நான் 200க்கு மேலே எடுக்கும் பொழுது எனக்கு இன்டர்மீடியட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இன்டர்மீடியட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங், டேக்ஸ் லாஸ், ஆடிட்டிங் மாதிரியான பேப்பர்ஸ் தான் இருக்கும். இது முழுக்க வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு. ஆனால் இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா எந்த மாணவர்கள்னா இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். இன்டர்மீடியட்டில் இருக்கிற 6 பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் டைம் எடுத்து மாணவர்கள் வந்து இதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் பார்க்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு வருஷத்தில் 3 தடவை இதற்கான தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 9 மாத காலம் செலவு பண்ணி நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா குறைந்தபட்சம் 1 வருட காலம் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். 6 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் உங்களால் தொடர்ந்து எழுத முடியும்னா எழுதலாம். அப்படி இல்லைன்னா 3 பேப்பரை ஒரு பருவத்திலையும் அடுத்த 3 பேப்பரை இன்னொரு டேர்ம்லையும் நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் 1, குரூப் 2ன்னு பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஃபஸ்ட்டு குரூப் 2 எழுதணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் குரூப் 2 எழுதலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த படிப்புக்கு தேவையான அளவு நேரத்தை ஒதுக்கி இன்டெப்த்தாக இந்த சப்ஜெக்ட் நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படித்து தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளக்கூடாது. அதுக்கான ஒரு சேலஞ்சிங்கான சிலபஸ் தான் இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்குற படிப்பு அப்படின்றதுனால இதை நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு போக போகிறீங்க. அந்த ட்ரைனிங் வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் நீங்கள் எடுத்தாகணும். இந்த ட்ரைனிங் நீங்கள் எங்கே எடுப்பீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில், அதாவது இந்த படிப்பை முடித்தா நீங்கள் என்ன வேலையை செய்ய போகிறீங்களோ அந்த அலுவலகத்தில் ஆடிட்டருடைய ஆஃபீஸில் போயிட்டு அவங்க செய்கிற வேலைகளான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக தொடங்க போகிற நிறுவனங்களுக்கு அவங்களுடைய ஃபார்மேஷன் இல்லை அந்த கம்பெனியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான வழிமுறைகளை வந்து வழிகாட்டும் வேலைகள், கன்சல்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கன்சல்டேஷன் கொடுக்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லோக்கல் கம்பெனிஸ், டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து குளோபல் கம்பெனியாக மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆடிட்டர்ஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. இது என்ன ஆகும்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சிஏ படிப்பு முடித்த பிறகு என்ன பண்ண போகிறீங்க, ஜாபுக்கு போக போகிறீங்களா, பெரிய நிறுவனங்களில் வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் மாதிரியான இன்டர்னல் டீம்லேருந்து எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களான்ற டிசிஷனை வந்து உங்களுக்கு எடுக்க வைக்கும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்தியன் கம்பெனி, இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு கூட இந்த படிப்புகளில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுதுக்கு உங்களுக்கான அந்த கைடன்ஸ் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு உங்களோட சீனியர்ஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கான அந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிறக்கும். அடுத்ததாக ஃபைனல்ஸ் அப்படின்ற இறுதி கட்டம். இந்த இறுதி கட்டத்தை அடையிறதுக்கு வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 4 முதல் 5 வருட காலங்கள் ஆகிடும். ஸோ இந்த 5வது அதாவது இறுதி நிலையில் பார்த்தீங்கன்னா அகைன் இன்டர்மீடியட் மாதிரியே 6 பேப்பர் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங், டேக்ஸ்லாம் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் தான் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 பேப்பரையும் சேர்த்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 பேப்பராக பிரித்து குரூப் 1, குரூப் 2, அதாவது குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரித்து எழுதுவதற்கான ஃப்ளெக்சிபிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் +2 முடித்த ஒரு மாணவர் இப்போ இந்த 2026 மார்ச் மாதம் +2 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த 5 வருட காலங்களுக்குள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். 2031 வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியருடைய கேட்வே அப்படின்னே கூட நீங்கள் நினச்சிக்கலாம். 5 வருட காலம். இதில் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா கூட உடனடியாக அடுத்த அட்டெம்ப்ட் வந்து அவங்க அடுத்த டேர்மில் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே ஃபஸ்ட் டேர்ம்லேயே இந்த பேப்பரை வந்து முடிச்சிருவாங்கன்ற ஒரு எல்லாரும் விருப்பப்படலாம். ஆனால் முடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா கூட மனம் தளராமல் அடுத்த அட்டெம்ப்ட் அவங்க எழுதி அவங்க வந்து இந்த படிப்பை முடிக்க முடியும். 5 வருட காலம் சிஏ படிப்புடைய ஜேர்னி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பற்றி ரொம்பவே கிளியராக சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை
ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீறிதான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் CA CMA படிப்புகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்காக நிகழ்ச்சி தான். தொடர்ந்து இந்த கோர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் CA CMA இந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பைட்டை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என் பேர் கவின். நான் சேலத்துலேருந்து வரேன். NMC நான் சீனியர்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி தான் சேர்ந்தேன். இங்கே படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபோன் இல்லாதனால படிக்கவும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஃபேக்கல்ட்டியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா சொல்லித்தராங்க. வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் நிறைய வைக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம் ஃபீரை குறைக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். என் பேர் திருமகள் ஜீவிகா. நான் பழனியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக நானும் ஒரு மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். நான் ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப CA அப்படின்னா என்னன்னே தெரியாமல் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்ததுக்கப்புறம் இதோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஓகே நம்ம அந்த கோர்ஸை நல்லா படிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் NMC காலேஜ் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் யூடியூப் பார்த்து சூஸ் பண்ணேன். இங்கே ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்த முடிக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எப்போ நம்ம டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் CA ஃபவுண்டேஷனில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். ஓகே சார், இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் பைட்டை பார்த்தோம். அதில் கூட ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2020க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அந்த சிஸ்டமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு சார். எல்லாருமே மொபைல்ஸ் பார்த்து படிக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களோட காலேஜில் மொபைலே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி பாசிபிள் ஆகுது? அதுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் ஆகிக்கிறாங்க? இல்லை, இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் ஆனால் அட்மிஷனுக்குன்னு வரும்பொழுது இப்போ ஆன்லைன்லேயே கூட ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அட்மிஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேரில் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த படிப்பு அவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் அவங்ககிட்டே பேசி தெரிஞ்சுக்குவோம். அப்போ மாணவர்கள் பெற்றோர்கள் சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுத்தாங்களா, இல்லை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தாங்களா, இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மாதிரியான பாடங்களில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, அதையும் தாண்டி அந்த படிப்பை முடித்த பிறகு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின கரியர் அவேர்னஸ் இருந்ததுனால இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாங்களான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்பில் இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறதையும் அவங்களுடைய படிக்கிற பேட்டர்னையும் இவங்க பார்ப்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கிளாஸ் எடுப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கைட் பண்ணுவாங்க, நம்ம செல்ஃபாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இந்த CA CMA ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபாக படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டாயமாக அவங்களை நாள் முழுக்க
ஒரு ஆசிரியருடைய உதவியோட ஒவ்வொரு பாடத்துக்குமே அந்த பாடம் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் கிட்ட தான் அதனுடைய கைடன்ஸ் அவங்க வாங்கிக்கணுன்றதையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணணுன்ற மாதிரி தான் நம்மளுடைய கல்லூரியில் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ கல்லூரியுடைய சிறப்பம்சமே அதுதான். முழு நேர கல்லூரி அப்படின்றது வந்து இந்த கல்லூரின்ற பேரை எதுக்காக நாங்கள் வச்சிருக்கோம்னா, அவங்க வந்து நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து அகாடமிக் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிற மாதிரி படிச்சு முடிச்சு நான் செல்ஃபாக படிச்சுக்கிறேன்ற மாதிரி இல்லாமல் ஒரு 6 மணி நேரம் அவங்க வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே இது இந்த ஆசிரியர்கள் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற மாதிரியும், அது முடிச்ச பிறகு ஹாஸ்டல் போன பிறகும் ஸ்டடி ஹால் கான்செப்ட் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஹாலில் அசம்பிள் ஆகிற மாதிரியும், ஈவினிங்கில் வந்து கண்டினியூஸாக அவங்க ஒரு 4 hours ஆகுது படிக்கணுன்ற மாதிரியும் ஒரு திட்டம் வந்து வகுத்து கொடுத்துருப்போம். இதையெல்லாம் முன்னாடியே மாணவர்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிப்போம். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பு, சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ். இது நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணணும். இதற்கிடையில் உங்களுக்கு தேவையான உணவு, உங்களுக்கு தேவையான லாண்ட்ரி வசதிகள் எல்லாமே கல்லூரி நிர்வாகமே பார்த்துக்குது அப்படின்றதுனால மற்ற நேரங்களை வந்து நீங்கள் வீணடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபோன் அப்படின்றது வந்து பெற்றோர்கள் கிட்ட தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவியாக மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இங்கே கல்லூரியில் வந்து எந்த மாணவர்கள்கிட்ட பேசினாலும் இப்போ உங்கள் கையில் ஃபோன் இல்லையே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், இன்ஃபேக்ட் ஃபோன் இல்லாதப்போ தான் சார் நிறைய விஷயங்கள் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொடுத்துருவோம். அவங்களுடைய வகுப்பறையில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். மற்றபடி ஃபோன் அப்படின்றது வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து சிறந்த இடம் கிடையாதுன்றதை அவங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். அது பெற்றோர்களுடைய கட்டாயத்தினால வர ஒரு விஷயம் கிடையாது. மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பு பற்றின முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறதுனாலையும், அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறதுனாலையும் அவங்களே அந்த என்விரான்மெண்ட்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க. ஈவினிங்கில் ஒரு 8 to 8:30 மட்டும் வார்டன்ஸ் கையிலேருந்து அந்த ஃபோன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுப்போம். அந்த நேரம் வந்து அவங்க பெற்றோர்கள் கிட்ட தொடர்பு கொண்டு பேசுவதற்கு, இங்கே இருக்கிற படிப்பு, இங்கே ஃபுட் வசதிகள் பற்றியோ இல்லை வந்து ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் பற்றின விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாதத்தில் வந்து 3 நாட்கள் வந்து அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படும். அப்போ வந்து அவங்களோட நேட்டிவ்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த நேரங்களில் வந்து அவங்க பொழுதுபோக்குகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி இங்கே இருக்கிற மாணவர்களுக்கே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு தொந்தரவாக தான் அவங்க அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்போது 2 years கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஒர்க் கல்ச்சரில் தான் அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், என்டர்டைன்மெண்ட்குள்ளே போகலாம். முதல் 2 நிலைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அந்த ஃபவுண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 வரைக்கும் தோல்வியே சந்திக்காத ஒரு மாணவர் கவனம் செலுத்தி திட்டமிடாமல் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை படிச்சுட்டு அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு கடினமான படிப்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்குற இந்த படிப்பு வந்து அவங்க ஒதுக்கி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே குறையுது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இந்த தொலைபேசியாகவே அந்த ஃபோன்ஸை பார்க்குறாங்களே தவிர பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்குறதே கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து அந்த கோர்ஸோட வேல்யூ அவங்க புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து அவங்க தேவையில்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ அடுத்து நம்ம பேசும்போது இந்த ஃபவுண்டேஷன் அதை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்கும், 6 பேப்பர் இருக்கும், இன்டர்மீடியேட்டில் 6 பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பேப்பராக அதில் நான் கிளியர் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வந்து ஒரு பேப்பரை வந்து 6 பேப்பர்ஸ் நான் எழுதுறேன், ஏதாவது ஒரு பேப்பரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா மொத்தம் 6 கோர்ஸுமே நான் திரும்ப எழுதணுமா, இல்லை ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எழுதுனா போதுமா? இல்லை, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 பேப்பரையுமே கட்டாயமாக எழுதி தான் ஆகணும். அது எப்படின்னா, நான் வந்து இப்போது இந்த ஜூன் மாதத்தில் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு காலேஜில் வந்து சேர்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம், மே மாதம் 2027 எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் நாங்கள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 4 பேப்பருக்குமான எக்ஸாம்ஸ் எழுதும்போது 4 பேப்பருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி தான் ஆகணும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அவங்க திட்டமிட்டு படித்தாங்க அப்படின்னா. அடுத்த இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தம் 6 பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் குரூப் 1ல் 3 பேப்பர் இருக்கும். இப்போ ஒரு மாணவர் வந்து அந்த 3 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறாரு அப்படின்னா 2 பேப்பரில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டு ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் அவர் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா திரும்பவும் 3 பேப்பர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இல்லை அவங்க வந்து 2 பேப்பரில் ஃபெயில் ஆகுறாங்கன்னும் போது மட்டும்தான் திரும்பவும் 3 பேப்பர்ஸையுமே அவங்க எக்ஸாம்ஸாக எழுதணும். இதுவுமே ஒரு நல்ல முறை தான். ஒரு பேப்பராக அவங்க எழுதுறாங்க அப்படின்னா அப்போ அந்த தேர்வை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பேப்பருக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க படிக்கிறாங்கன்னா மற்ற விஷயங்கள் அவங்களால வந்து கவனம் செலுத்த முடியாது. ஸோ அந்த போக்கு வந்து ஒரு தவறான போக்கு தான். அந்த மாதிரியே பழகிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களால ஏதாவது ஒரு வேலையை மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ பல வேலைகள் சேர்ந்து வரும்பொழுது அவங்க ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போயிடுவாங்க. அதனால் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல் 3 பேப்பர் இருக்குன்னா 3 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்போ வந்து ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மற்ற 2 பேப்பரில் நல்ல மதிப்பெண் எடுக்கும்பொழுது எக்ஸம்ஷன் கிடைக்குது. இதே மாதிரி தான் ஒரு குரூப்லையுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்.
ஓகே சார். அப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷனில் இருக்க அந்த 4 பேப்பரை அட் டைம் ஒரே டைம் எழுதி தான் ஆகணும். ஒரு 3 பேப்பரில் பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு பேப்பர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா கூட 4 பேப்பரையும் சேர்த்து எழுதுற மாதிரியான ஒரு திட்டம் தான் வச்சிருக்காங்க. இதுவுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களை வந்து நீ ஒரு பேப்பராக எழுதி கிளியர் பண்ண அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் சேர்த்து எழுத மாட்டாங்க. 10ஆம் வகுப்பில் 5 பேப்பர் 6 பேப்பர் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பில் 5 பேப்பர் 6 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் 4 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் இன்டர்மீடியட் லெவலில் அதையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 பேப்பரையும் நீங்கள் பிரித்து எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மே மாதத்தில் ஒரு 3 பேப்பர் எழுதிட்டு செப்டம்பர் மாதம் அடுத்த ஒரு 3 பேப்பர் எழுதலாம். இல்லை செப்டம்பரில் ஒரு 3 பேப்பர் எழுதிட்டு ஜனவரி மாதத்தில் அடுத்த 3 பேப்பர் எழுதுறதுக்கும் வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் இது ரெண்டுமே கிளியர் பண்ணாதான் ஆர்டிகுலேட் ட்ரைனிங் வந்து போக முடியுமா, இல்லை இதை கிளியர் பண்ணாமே அதுக்கு சைடில் இல்லை ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர்மீடியட் முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு போகிறாங்க. ஏன்னா அந்த ட்ரைனிங்கில் அவங்க பண்ண போகிறதே என்ன, அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை பண்ணுவதற்கான ஒரு புக் நாலேஜை வந்து அவங்க கெயின் பண்ணிட்ட பிறகு தான் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து அவங்க கெயின் பண்ண முடியும். ஸோ அதை முடிக்காமல் அவங்க வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகிறதுல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகிற மாதிரி அதை வந்து திட்டமிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது சொல்கிறீங்க இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி காலேஜுக்கு போய் படிக்க மாட்டாங்க, இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணி படிக்காமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி மெத்தட் வந்து கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி மெத்தட் வந்து சரியான மெத்தட் கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து சிஏ சிஎம்ஏ இல்லாமல் எந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும், ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு, இன்ஜினியரிங் மாதிரியான படிப்பு, சட்டம் சார்ந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும் அவங்க கல்லூரிக்கு முழு நேரமாக போய் தான் இந்த படிப்பை படிக்கிறாங்க. ஆனால் இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு படிக்கலாம், இன்னொருத்தருடைய அசிஸ்டன்ஸை வாங்கி படிக்கணும் அப்படின்றது தான் இதில் வந்து வழிகாட்டுதல்களாகவே இருக்குது. ஸோ இதையும் தாண்டி மாணவர்கள் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி படிக்க போகிறேன் அப்படின்னாங்கன்னா அந்த செல்ஃப் ஸ்டடின்ற வார்த்தைக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய மாணவர்களுடைய தோல்வி அப்படின்றது தான். செல்ஃப் ஸ்டடி படித்து பாஸ் பண்ணவங்கள ஒரு 10,000ல் ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மெத்தட் எல்லாருக்குமே ஒரு உகந்த ஒரு வழியாக இருக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. இப்போ 12ஆம் வகுப்பு ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க, ஒரு 60 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்காங்கன்னா அந்த 60 மாணவர்களுமே வந்து சுய முயற்சியில் அந்த பாடத்தை வந்து எடுத்து வச்சு படிப்பாங்களான்னு கேட்டால் படிக்க மாட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து செல்ஃபாக உட்காந்து படிப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து ஆசிரியரோ இல்லை வந்து அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோ வந்து இப்படி படிக்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும்னு வந்து ஒரு கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது செல்ஃப் மோட்டிவேட்டடாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நாளைக்கு 10 hours அவங்களாவே புக் எடுத்து வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு ரிலேட்டடான ரெஃபரன்சஸ் எடுத்து வச்சு படிப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது ஒரு தவறான முறை தான். எக்ஸ்பர்ட்ஸோடைய அசிஸ்டன்ஸ் கட்டாயமாக தேவை, அதுவும் அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய உதவி வந்து தேவை. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ஃபார்மாலிட்டிஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும், அந்த சேஞ்சஸ் உடனே அவங்களுடைய நாலேஜ்க்கு வரணும்னா கூட அந்த துறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய எப்படி இருப்பாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறையில் வந்து நிபுணத்துவம் அடைஞ்சவங்க, அதாவது சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படித்தவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகவியல் துறையில் ஆல்ரெடி பிஹெச்டி மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்றதையும் மீறி ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அந்த கற்பிக்கும் முறை வந்து மாற்றி சொல்லி கொடுத்தா தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வெல் ட்ரைன்டு டீச்சர்ஸையும் வந்து அந்த டீச்சிங் கமிட்டியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுடைய காம்பினேஷனில் அவங்களுடைய பேனலில் தான் அந்த டீச்சிங் கமிட்டி வந்து செயல்படும். ஸோ அதனால் ஒருத்தரோட அசிஸ்டன்ஸில் தான் இந்த கோர்ஸை வந்து கட்டாயமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும். ஓகே, செல்ஃப் ஸ்டடி மெத்தட் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி அதில் போய் படிக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார். இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது செமி சார்ட்டட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரியான செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 5 வருஷ ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸாக சொல்லுவாங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி அதோட நீங்கள் நிறுத்திக்காமல் அடுத்த ஸ்டேஜான அந்த ஃபைனல்ஸையும் முடிச்சுக்கிட்டேன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எல்லா ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்லையுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம், இப்போ ஒரு எம்பிபிஎஸ்ஸோ பிஇஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 வருடம் இல்லை 4 வருடம் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் முழுமையாக முடிச்சாதான் உங்களுக்கான அந்த பட்டம் வந்து கிடைக்கும். பாதியிலே 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு அவங்களுக்கு செமி குவாலிஃபைடுன்ற பட்டம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த சிஏசிஎம்ஏல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் மட்டும் முடிச்சா கூட அவங்களுக்கு நம்ம செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்
கோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது CA இன்டர் அப்படின்னு அவங்களோட குவாலிஃபிகேஷனை அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான வேலைகளை வந்து செய்ய முடியும். ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து மெம்பர் ஆகணும்னா அவங்க ஃபைனல் ஸ்டேஜை முடித்த பிறகு தான் அவங்க மெம்பர் ஆக முடியும். ஆனால் வேலை வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் அதுக்குமே இருக்குது. பொதுவாக மாணவர்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதுல இருந்தாலும் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு மாணவர் வந்து படிப்பை தொடர முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இன்டர்மீடியட் வரைக்குமே ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க வேணா பணிச்சுமையாக இருக்கலாம். ஒரு சில பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் மாதிரியான விஷயங்கள்னால அந்த படிப்பு வந்து இடையில வந்து தடைப்படுது. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட்டோட வேலைகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு ஃபைனல்ஸ் எக்ஸாம்ஸை வந்து 30 வயசு 40 வயசுலலாம் எழுதுறவங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து இந்த CA/CMA கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு அந்த காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இப்போ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை எடுத்து படிக்கும்போது என்னென்ன சவால்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது? இல்லை, இப்போ அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் +1 +2 வந்து அவங்க பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோ இல்லை வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான பாடங்களை எடுத்து படிச்சிருந்தாலுமே CA படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த படிப்பை வந்து தொடர்ந்து எடுத்து படிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து சவால்கள்னு நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸை எப்படி +1 +2 ஒரு மாணவர் வணிகவியல் துறை சார்ந்த மாணவர் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து படிப்பாரோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃபவுண்டேஷன்லேருந்து படிப்பாங்க. இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 400 மாணவர்கள் வருடம் படிக்கிறாங்கன்னா அதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களாக தான் இருக்காங்க. அவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நீட் ப்ரிப்பரேஷனுக்காகவோ இல்லை JEE மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் முடிச்சு அவங்க ஒரு கோலோட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த படிப்புகளில் சீட் கிடைக்கலன்னும் போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக இந்த CA/CMA படிப்புகளை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு இணையாக தான் படிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட பாஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்க அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமே. ஸோ இதுக்கு வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வரும்பொழுது முதல் 20 நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸோடைய பேசிக்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ரூட் என்ன அப்படின்றத சொல்லிட்டு எதுக்காக இந்த படிப்பை படிக்கிறோம் அப்படின்றத பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு அவங்கள திரும்பவும் மற்ற மாணவர்களோடு சேர்த்து இந்த ஃபவுண்டேஷன் சிலபஸ் டீச் பண்ணும்பொழுது அவங்க வணிகவியல் துறை சார்ந்த +1 +2 முடிச்ச மாணவர்களுக்கு இணையாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸை வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, +2 முடித்த பிறகு சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு CA படிப்புகளுக்குள்ள வந்தவங்களா இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்து டிகிரி மாதிரியான BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரியான அறிவியல் துறை சார்ந்த படிப்புகள் இல்லை BE மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவங்க கூட அடுத்து CA படிப்பு வந்து எடுத்து படிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பே வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த பேரே ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிகினிங்லேருந்து இந்த அக்கௌண்டிங் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுனால அவங்களால நிச்சயமாக இந்த துறையில் வந்து சாதிக்க முடியும். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சவால்கள் எதுவுமே கிடையாது. என்ன காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களோட இவங்க ஆரம்ப கட்டத்தில் கூடுதலாக ஒரு 2-3 மணி நேரம் வந்து நேரம் ஒதுக்கி அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணி பேசிக் ஸ்டேஜ்ல மட்டும் அவங்க பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து பிக்கப் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட பையன் வந்து கொஞ்சம் ஒரு சென்னை மாதிரியான சிட்டியில் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் நல்லா கிடைக்கும். அவங்களுக்கு வந்து புக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக பக்கத்தில் ஏதாவது லைப்ரரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போது ஈரோடு அப்படின்னும் போது அது வந்து ஒரு Tier 2 அந்த கேட்டகரியில் கூட வராமல் இருக்கும். ஸோ அவங்க யோசிப்பாங்களா அங்கே படித்தா என்னோட பையனுக்கு என்ன அங்கே அட்வான்டேஜ் கிடைக்கும், என்ன ஃபெசிலிட்டி அங்கே இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்களே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சு? இல்லை, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புடைய முழு காலமும் இவங்க வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ். இதை நான் வந்து எல்லா இடத்துலையுமே வலியுறுத்தி சொல்வேன். ஏன்னா இந்த படிப்புகளுக்கு வந்து பெருநகரங்கள், சென்னை மாதிரியான பெருநகரங்களையும் சரி இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நகரங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மாணவர்களுக்கு வந்து டீச்சிங்குக்கும் மீறி அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த படிப்பதற்கான அந்த சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இவங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் கொடுக்குற புக்ஸை தான் இவங்க வந்து பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கு அதையும் தாண்டி வந்து அதிக அளவிலான புத்தகங்கள் வந்து நூலகங்கள் மூலமோ அந்த மாதிரிலாம் சோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வந்து தேவைப்படும். படிப்பையும் மீறி ஆசிரியர்களுடைய பயிற்சியும் மீறி அவங்க படிக்கிறதுக்கான ஆம்பியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறதா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியுடைய சிறப்பம்சம். இது வந்து இங்கே நேரில் விசிட் பண்ண பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாலேயுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா பல காரணங்கள்னால மாணவர்கள் வந்து ஒரு மார்னிங்கில் வந்து சிட்டி லிமிட்டில் இருக்க டியூஷன் சென்டர்ஸில் மார்னிங்கில் வந்து ஒரு 7 to 9 மாதிரி டியூஷன் போகிறது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு 6 to 8 மாதிரியான டைமிங்கில் டியூஷன் போகிற மாணவர்கள் வந்து அந்த ட்ராவல்கே அவங்களுடைய நேரங்களை வந்து வீணடிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டு சூழலில் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாவே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்
மோட்டிவேட்டடாக உட்காந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்புக்காக மட்டும் செலவு பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியறதில்ல. அண்ட் இன்ஃபேக்ட் வீட்டு சூழலில் கூட அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள், அதாவது என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸோ இல்லை அதர்ஸ் வந்து விளையாட்டுலையோ இல்லை வந்து பொழுதுபோக்கு அம்சங்களையோ அவங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் டைவர்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்குமே தேவையான முதல் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணுன்றது. அப்படி இல்லைனா படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை அவங்க ஒதுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி ஈவினிங்கில் வந்து ஒரு 5 to 8 அவங்க படிக்கிறாங்கன்னா தினமுமே 5 to 8 படிக்கிற ஒரு பேட்டர்ன் எல்லாம் கூட அவங்க ஃபாலோ பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கும். அவங்களோட போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து எந்த நேரங்களில் நடத்தப்படும், மதியானம் வந்து உணவுக்கு பிறகு தான், மதிய உணவுக்கு பிறகு தான் இந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. அதே நேரத்தில் ஒரு மாணவருக்கு வந்து அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணுற அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேட்டர்னில் வந்து கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி தேர்வு எழுதுறது மட்டும் இல்லை, அதை வந்து கரெக்ட் பண்ணி அவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே அவங்களுடைய தேர்ச்சி வந்து எப்படி இருக்குது, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த படிப்புகளில் பயிற்சி எடுத்துக்க வர மாணவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் தேர்ச்சி பெறுவதற்கு நம்ம வந்து உதவியாக இருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரோத்தவங்க இணைப்பில் இருக்காங்க சார். செல்வி சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்கள் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, கேளுங்க. இங்க சோழவரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா. என் பையன் பிகாம் சிஏ இப்போ முடிக்க போறேன், லாஸ்ட் இயர் ஒரு சம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்கம்மா. இது முடிச்சுட்டா அடுத்து என்ன படிக்கலாம் சார்? வேற இது கோர்ஸ் எதுவும் படிக்கலாமா சார்? கேட்கறதான் சார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா. குறிப்பாக சொல்லணும்னா +2 முடிச்சுட்டு அவர் வந்து பிகாம் சிஏன்றது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஸோ பிகாம் மட்டும் முடிச்சுட்டு அவர் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் வேலைக்கு போகலாம். ஆனால் அது நாங்கள் யூஸ்வலாக வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பிகாம் மாதிரியான பட்டப்படிப்பை மட்டும் முடிச்சுட்டு வேலைக்குன்னு போனால் ஒரு 10,000 15,000 சம்பளம் கிடைக்கும். ஸோ ஒருவேளை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து MNCலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது எல்லா மாணவர்களுக்குமே கிடைக்கிறது இல்லை. அதனால நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, பிகாம் மாதிரியான பட்டப்படிப்பு முடிச்ச பிறகு ஒரு பட்டப்படிப்போடு நிறுத்திக்காம அடுத்து வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த துறை சார்ந்த ஒரு CA மேல CS மாதிரியான படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஒருவேளை இன்னொரு 5 வருஷம் அவங்களால வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாது, குடும்ப சூழ்நிலைக்கு வந்து அவங்க வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட அட்லீஸ்ட் இந்த CA மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டையாவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோட அவங்க வேலைக்கு போகும்பொழுது நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டிகிரி முடிச்ச உடனே அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும், கட்டாயமாக ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் அது அந்த துறை சார்ந்த வேலையாக இருக்காது. ஒரு வருஷம் வேலைக்கு போவாங்க, அடுத்து வந்து வேற ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது அந்த வேலை தேடுற பயணம் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாத சம்பளம் அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2,000 3,000 இன்க்ரிமெண்ட்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருப்பாங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் 30 வயசு 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சுமையாக தான் பார்க்குறாங்க தொழிலாளிகளை. அப்போ வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும். செக்யூர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயமாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும். மேற்படிப்பு கட்டாயம். இன்றைய காலகட்டத்தில் முன்னெல்லாம் வந்து வீட்டில் ஒருத்தர் டிகிரி படிச்சிருந்தா போதும் இருந்தது. இப்போ வந்து அந்த டிகிரின்றது போதாது, கூடுதலாக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க கையில் இருக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக நல்ல ஒரு கல்வி ஆலோசனை அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30
30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பை தொட்டி வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கு கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நம்மளோட நிகழ்ச்சியில் சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பைட்டை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஐ எம் ஹரிஸ்ராஜ் ஃப்ரம் திருவாரூர். நான் சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். நிறைய அகாடமிக்ஸ் சர்ச் பண்ணேன். அதில் பெஸ்ட்டாக இதான் இருந்துச்சு என்எம்சி காலேஜ். நேரில் வந்து பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. டீச்சிங்கும் சூப்பராக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஃபுட்டும் நல்லா இருக்குது. மெயினாக ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். மெயினாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது இங்கே. லைக் மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்காது. நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸியாக படிச்சுட்டே இருக்கலாம். இங்கே வந்து நம்ம படிக்கலாம் கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். என்னோட நேம் வந்து அக்ஷயா தேவி. நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து வரேன். நான் வந்து 11th காமர்ஸ் அந்த பேஸில் தான் படித்தேன். நான் வந்து ஆன்லைனில் தான் இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து நிறைய காலேஜஸ் பற்றி சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த காலேஜோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இங்கே வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லை படிக்கிறதுக்கு. இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, டவுட் எல்லாம் எப்போது டவுட்டுன்னு போய் கேட்டாலுமே அவங்க வந்து அட் அ டைமில் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா அட்மாஸ்பியர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கை பார்த்தோம். இப்போ ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். திருச்சியிலிருந்து ஃபிரோஸ் பானு கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஃபிரோஸ் பானு, உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, கேளுங்க. சார் பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க சார். ஃபிரோஸ் பானு, உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், நாங்க வந்து பாப்பாவை சீனியர் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் சார். அது என்ன ப்ரொசீஜர் நாங்க என்னன்னு சார் பண்ணணும்? ஓகே, இப்போ +2 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த உடனே நீங்கள் வந்து ICAI.org அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னா இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட முழு விவரமும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம திரையில் வந்து கல்லூரியோட எண்கள் கொடுத்துருக்கோம். இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் வந்து இந்த படிப்புகளுடைய ஸ்டேஜஸ் பற்றியும் அடுத்து நீங்கள் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மூலமாக இதற்கான பயிற்சிகளை எடுக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த படிப்பு சிஏ போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய புக் மெட்டீரியல்ஸ் வாங்குற மாதிரியான விஷயங்களை கூட நாங்களே வந்து அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். +2 முடித்த பிறகு, அதாவது இப்போ முடிச்சுட்டாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டாங்க, ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து கல்லூரியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். ICAI.org நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படின்னா மார்க் ஷீட்ஸோட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு வந்து அந்த கல்வி கட்டணத்தை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஐடி கார்டு எல்லாமே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அதன் பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் விருப்பப்படுற ஒரு நிறுவனத்தில் இந்த படிப்புகளுக்கான பயிற்சியை எடுத்துக்கலாம். இது சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் மற்ற எந்த நகரத்தில் இருந்தாலும் நீங்கள் விருப்பப்படுற நிறுவனம் அப்படின்றது வந்து உங்களுக்கு முழுமையான பயிற்சியை கொடுக்குற ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து அதனுடைய பயிற்சியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளணும். சிஏ ஜேர்னி உங்களுக்கு வந்து 5 வருஷம் ஜேர்னி இருக்கும். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜஸில் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஓகே சார். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிஏ வந்து படிக்கிறதுக்கான வழிமுறைகள் பற்றி சொன்னீங்க. முன்னாடி ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த டிகிரி படிக்கும் போதே அந்த கோர்ஸை பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஏன் வராமல் போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ள வந்து சேரலாம். அதுதான் வந்து கொஞ்சம் எளிமையான வழியும் கூட. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க டிகிரி மட்டுமே படிக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டிகிரி முடிச்ச பிறகு சிஏ படிப்பை படிச்சா ஒருவேளை ஈஸியாக இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்மே அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஒருவேளை டிகிரி முடிச்ச பிறகு இந்த சிஏ படிப்புகளுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதனால நான் சீக்கிரமாக பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. இன்ஃபேக்ட் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏல சேர போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து வீணாகுதுன்றதை நான் வந்து குறிப்பாக சொல்லணும். சிஏ தான் படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பிகாம் படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல மெத்தடாக தான் இருக்கும். ஸோ இன்டெகிரேட்டடாக இந்த கோர்ஸை வந்து படிக்கும்பொழுது, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்காக மட்டுமே நீங்கள் 3 வருட காலம் நேரத்தை செலவு பண்ணுறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிக்கும்பொழுது ஸ்கூலுக்கும் போயிட்டு அடுத்து அவங்க படிக்க போகிற நீட், ஜேஇக்கு மாதிரியான என்ட்ரன்ஸ்க்கெலாம் கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து கூடுதலாக நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பிகாம் மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் 3 வருஷத்தை டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்டெகிரேட்டடாக பிகாம் படிக்கும்பொழுதே அதனுடைய சிஏ உடைய ஃபவுண்டேஷன் இல்லை இன்டர்மீடியேட்டை சேர்த்து படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு பல்கலைக்கழகத்துடைய பட்டமும் கிடைக்குது, கூடவே இந்த சிஎம்ஏ படிப்புகளில் இருக்கிற அந்த முதல் 2 நிலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வைஸில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறையிலேயே பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனோட பிகாம் ப்ளஸ் சிஏ உடைய இன்டர்மீடியேட் வரைக்கும் படிப்பதற்கான இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி படிக்கும் காலங்களிலேயே அவங்களுக்கு அந்த சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டும் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா இந்த பிகாம் அண்ட் சிஏ சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து ஒரு 30% 40% வந்து மேட்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 2 தேர்வுகளும் வேறு வேறு மெத்தடில் இருக்கிறதுனால அதற்கான பயிற்சியுமே கூடுதலாக கொடுக்குறாங்க. டிகிரி படிப்புகளுக்கான தேர்வுகள் எப்படி இருக்கும், இல்லை இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்கான தேர்வுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி வித்தியாசப்படுத்தி இந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. மொத்தத்தில் இந்த 3 வருடங்கள் முடிக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு பட்டம் மட்டும் கையில் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோடைய அந்த செமி குவாலிஃபிகேஷனும் வச்சுருந்தோன்னா உடனடியாக வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேரமும் மிச்சமாகும் அப்படின்றதுனால டிகிரி அண்ட் சிஏ படிக்கிறதுன்றது அட்வைசபிள். ஓகே சார். இப்போது இந்த சிஏசிஎம்ஏ இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா நிறைய வருஷம் படித்தும் பாஸ் பண்ண முடியாமல் இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இருந்தாலுமே கூட வருடம் ஒரு 400க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இதுக்கான முக்கியமான காரணமே இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான். அதை வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுக்காததுக்கான காரணம் பற்றி பல நிகழ்ச்சிகளில் பள்ளிக்கூடங்கள்லையும் இல்லை கல்லூரிகள்லையும் போயிட்டு மாணவர்களுக்கு வந்து நாங்கள் விழிப்புணர்வு கொடுப்போம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எம்பிபிஎஸ் பி மாதிரியான கோர்சஸ் தான் வந்து ஒரு சோஷியல் எஸ்டீமை கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னும் அதில் தான் நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த படிப்புகளில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக கொடுத்துட்டே இருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு படிக்கணும்னு விருப்பப்பட்ட மாணவர்கள் வந்து இதில் முடிக்க முடியலையே, இதில் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அச்சத்தோடவே இந்த படிப்புகளுக்குள்ளே நுழைவாங்க. ஸோ அவங்களுக்குமே கல்லூரிக்கு நேரடியாக வர பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்குமே வந்து இதற்கான கவுன்சிலிங்கை கொடுக்கும்பொழுதே அந்த அச்சத்தோட இந்த படிப்புகளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதையும், எதனால நிறைய பேர் ஃபெயில் ஆகுறன்றதையும் நாங்கள் வந்து விளக்குவோம். அதுக்கு முக்கியமான காரணமே வந்து திட்டமிடாமல் படிக்கிறது, தேர்வுக்காக மட்டுமே நேரத்தை செலவு பண்ணி கடைசி நேரத்தில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது, இல்லை வந்து ஆன்லைனில் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி பேட்டர்னில் ஆன்லைனில் இருக்க 1 or 2 வீடியோஸை மட்டுமே பார்த்து படிச்சிருவோம்னு நினச்சிக்கிறது எல்லாமே தவறான அணுகுமுறைன்றதை மாணவர்களுக்கு புரிய வைப்போம். கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணுன்றது வந்து இந்த படிப்பில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட இதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த படிப்பு உங்களுக்கான படிப்பாக மாறிடும். ஓகே சார். இப்போ இந்த சிஏசிஎம்ஏ இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இதில் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் இந்த மாதிரி எக்ஸாம் கேட்டகரி இருக்குது. நான் இன்டர்மீடியேட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கோர்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறேன், இல்லை இன்டர்மீடியேட் வந்து நான் திரும்பவும் வேறு இன்ஸ்டியூட்டில், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் படிக்க முடியும். இந்த கல்லூரி படிப்பு மாதிரி கிடையாது. இப்போ டிகிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன், ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரி அப்படின்னா 3 வருடம் நான் அதில் தான் படிக்கணும். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நான்
வந்து மாற்றல் வாங்கிட்டு வேற கல்லூரிக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். அதுக்குமே கடினமான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த CA மாதிரியான ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்குமே நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனங்களை அதற்கான பயிற்சி எடுத்துக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து சென்னை மாதிரியான நகரங்களில் படிச்சுட்டு அதை வந்து 2-3 அட்டம்ப்ட் நான் வந்து எடுத்தேன், எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை முடிக்காமையே வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்தவங்களும் இருக்காங்க. ஃபவுண்டேஷனை வெளியில் படிச்சுட்டு இன்டர்மீடியேட்காக மட்டுமே நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து தொடர்பு கொள்ளுறவங்க இருக்காங்க. அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ஒரே நிறுவனத்தில் தான் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்க முடியும். ஸோ அதனால மாணவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது. ஓகே சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த CA CMA படிப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின முழு விவரங்களை தான் பார்த்தோம். நீங்கள் CA CMA போன்ற படிப்புகளை படித்து ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.